அருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறதே. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம். தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் பார்க்கும் போதும் கடவுளை என்றும் நம்பும் மனது. எல்லாரும் வாங்க வாங்க, பர்த்டே கேக் வெட்டணும்ல, நல்ல நேரம் போயிட போக, சீக்கிரம் வாங்க. சரி சரி, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி பிறந்த நாள்னு கூப்பிட்டு வந்துட்டு இந்த கேக்கை கூட வெட்டாமல் அப்படியே ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? சீக்கிரமாக வெட்டினா தானே கேக் சாப்பிட முடியும். அதுக்குள்ள அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். கேக் வெட்டுங்க, கேக்கை சாப்பிடணும் அப்படி இப்படின்னு. ஏய், என்ன என்னையும் பார்த்துட்ருக்க? கேக் வெட்டு. எனக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்கு. எதுக்கு உனக்கு சரியாக இருக்குது? வெட்ட வேண்டியதானே? நான் தான் உன் பக்கத்தான தானே இருக்கேன். ஒரு கேக் வெட்டு. எல்லோரும் நம்மளே தான் பார்க்குறாங்க. அப்புறம் டவுட் வந்துடும் அவங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்துக்குவோம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் போய் கேக் வெட்டுங்க, எனக்கு பதில். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிப்பா? கேக் வெட்டுறீங்களா இல்லையா? எனக்கு கொண்ட வேலை கிடக்கு. சரி, ஏதோ கூப்பிட்டீங்களேன்னு வந்தால் இப்படி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காக்கிறீங்களே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கூட முடியாதா? கேக்கு தானே, சாப்பிட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் அவசரம். சரிம்மா சரி, வெயிட் பண்ணுறேன். நீ சொல்லி கேட்காம இருக்க முடியுமா? நீ என்னோட இசையாச்சே. எது உன்னோட இசையா? டேய் கவின், என்னடா நடக்குது? அது ஒன்றும் இல்லைடா, நான் அவளை லவ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் லவ் சொன்னேன். பார்த்தேனா ரொம்ப அழகாக இருந்தா. என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக நானும் சொல்லணும்னு அதான் இன்றைக்கி சொல்லிட்டேன். ஓஹோ, உன் ரூட் அப்படி போதோ? நம்ம தான் எப்படின்னா எல்லாரும் அப்படி தான் போலையே. இந்த ஒல்லிக்காக்கா ஒன்று நம்மளை மதிக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம புதுசாக மாமன் ஒன்றை சொன்னிச்சு. ஒன்றும் நம்புகிற மாதிரி தெரியல. இதில் ஏதோ பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். எது? யாருடா ஒன்று மாமான்னு சொன்னது? அதான் அந்த கடைசி பொண்ணு தென்றல். அவள் தான் என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டா. எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்துக்கேன். ஓஹோ, இன்றைக்கி என்னன்னு தெரில, எல்லோரும் நம்மளை மாமான்னு கூப்பிட்றாங்க. என்னையும் ஆள் மாமான்னு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா. மாமான்னு கூப்பிட்டோன்னே நான் அப்படியே மயங்கிட்டு தான் பார்த்துக்கேன். சரிதான், கவினே மயக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா வேறு லெவல் தான். டேய், அது உன்னோட அண்ணி, அதை பார்த்து பேசிக்கோ, சரியா? ஓகே ஓகே. டேய் கிரண், என்னடா பண்ணுற? கேக் வெட்ட சொல்லு. அட இருடா, இப்போ தான் நானும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கேக் வெட்ட சொல்கிறேன். கொஞ்சம் கேக்கு விட்டேன் போய். எதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு என்னமோ உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே போய் கேக் வெட்டுங்க. நான் கேட்டதை நீங்கள் தரல. ஏம்மா தாயே, கண்டிப்பாக நான் உனக்கு தரேன். நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நீ கேட்டதை கண்டிப்பாக தரேன். அப்படியா? என்னடா தர போகிறேன்? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா. சும்மாவா? கண்ணா, இவன் வேறு மாதிரி போயிட்டுருக்கானா அண்ணன்? ஆமாம், அண்ணன் கொஞ்சம் வேறு மாதிரி தான். எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு, அதை இன்றைக்கி கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னடா டவுட்டு? அது ஒன்றும் இல்லை, அண்ணன் அண்ணியை ரொம்ப லவ் பண்ணுறான். அதான் ரொம்ப நாளாக எனக்கே டவுட் இருந்துச்சு. இன்றைக்கி அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். ஒரு கேக் வந்துட்டு குடும்பமே லவ் பண்ணுறோம். இது இன்னும் அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அத்தை நம்மளை என்ன மாதிரி நினைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்காது. அத்தை தான் நம்மளை மருமகன்னு கூப்பிடுதில்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ அதை ஒரி பண்ணிக்காத. என்னதான் அத்தை அண்ணன் பசங்கங்கிறதால
மருமான்னு கூப்பிடுது. ஆனால் அத்தைக்கு உண்மையிலே நம்ம அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பம் இருக்கோ இல்லையோ தெரியலல்ல. இது தெரியாமல் நம்ம கொண்டு நம்ம மனசை பறி கொடுக்குறோம். என்னவோ போ. ஆனால் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதெல்லாம் சரி, நீயும் எங்கள் கூட சேர்ந்து லவ் பண்ணுற பார்த்தியா? நீ இப்போ தான் காலேஜே முடிச்சிருக்க, இன்னும் ஒரு வேலைக்கு கூட போகல, அது கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ தான்டா 2K கிட்ஸ்னால் சும்மாவா? வேறு மாதிரி தான் போ. 2K கிட்ஸா? நான் யார் சொன்னா? நானும் 2K கிட்ஸுக்கு மேலே வேறு மாதிரி. விட உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னால் நான் கல்யாணம் பண்ணி கட்டுறேன். நான் ஓப்பன் சேலஞ்சாக பண்ணுறேன். 2K கிட்ஸ்னால் ஒரு பவர் எல்லாருக்கும் தெரியும். பாரு. ஏய் சோடாபுட்டி, நீ அவன்கிட்ட லவ்வாக சொல்லிட்டியா? நம்ம பேசினபடியே. சொல்லிட்டேன். அவனும் ரியலாகவே நம்மளை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறான்டி. எனக்கு அதான் ஒன்றுமே புரியல. அவன் உண்மையிலேயே நான் லவ் பண்ணுற மாதிரியே ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினான். எனக்கு இவர் மாறி ஆச்சுன்னா பார்த்துட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தானா நான் என்ன மீறி லவ் சொல்லியிருப்பேன் அவன்கிட்ட. அந்த அளவுக்கு அவன் என்னை ஃபீல் பண்ணி லவ் பண்ணிருக்கான் போல. ஆமாண்டி, நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சேன். கண்ணன் இருக்கான்ல, அவனும் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணான். அவனே நான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதான் நானே உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கலாமா அப்படின்ட்டு வந்தேன். நம்மளும் பேசாமல் மாமாக்களே லவ் பண்ணலாமா? ஏற்கனவே மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லி தான் வேணான்னுச்சு. வேணா மாமாவே லவ் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமாம், நானும் அதான் யோசிக்கலான் இருக்கேன். ஆனால் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது நம்ம அக்காவுக்கு தெரியவே கூடாது, பார்த்துக்கோ. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் போச்சு. அவள் நம்மளை ஓட்டுவான். ஏன்னா நம்ம அவளோட லவ் பிரிக்க தான் நம்ம இவங்க கூட க்ளோஸாக பழகணும்னு நினச்சோம். ஆனால் விதியோட விளையாட்டு நம்ம இவனும் வலையில் விழுந்துட்டோம். சரி விடு, ஒரு நல்ல பையனுக்கு தானே லவ் பண்ணுறோம், தப்பு இல்லை. அம்மா கறியும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன்னா அம்மா கறிக்கும் அவங்க அண்ணன் பசங்களை லவ் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அம்மா கறிகளுக்கும் ஆசை. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி சீக்கிரம் கேக் வெட்ட சொல்லு. அம்மா கண்ணு சத்த கேக் வெட்டுமா? கேக்கு உருகிற போகுது. இருடி சும்மா, கேக் உருகுதுன்ட்டு நான் என் மனசே உருகுதுன்னு உட்காந்துருக்கேன். கேக் உருகுனா என்ன இப்போ? மனசு இருக்குதா? சரி மனசு இருக்காமல் நான் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறேன், சரியா? நீ முதல்ல ஃபஸ்ட்டு கேக் வெட்டு, நான் அப்புறமா கூட்டிகிட்டு போய் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். மொத்தமும் தரேன், சரியா? கண்டிப்பாக தரேன், ஏமாற்ற மாட்டேன் இந்த தடவை. வாங்க, நீங்கள் சும்மா வேலை ஆகணும் மட்டும்தான் இப்படி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் கவனம் விட்டு போயிடுவீங்க. நீங்கள் லவ்வில் ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க. என்னடி புதுசாக பண்ணுறீங்க? டீசெண்டாக இருந்தாலும் ஏன்டா டீசெண்டாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க, டீசெண்டாக இல்லைனாலும் ஏன்டா டீசெண்டாக இல்லைன்னு கேட்குறீங்க. ஷோ அப்பா, ஒன்றுமே முடியல. அதெல்லாம் அப்படி தான், அப்பப்போ ரொமான்ஸ் வரும், அப்பப்போ கோவம் வரும். அதெல்லாம் நீ தான் பார்த்து அனுசரித்து நடந்துக்கணும். ஏன்னா நீ தானே என்னோட செல்லமாம்மா. கிரண், ஐ லவ் யூ கிரண். ஐ லவ் யூ ஸோ மச், சரியா? இன்னிசை, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் சேம் டியூ, சரியா? இன்னைக்கு போல் என்னைக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மை உலகம், மை லவ் இஸ் வேர்ல்டு, மை தங்கம், சரியா? போ கேக் வெட்டு, எல்லோரும் பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் நம்மளும் இப்படியே ரொமான்ஸ் பண்ணுறது சொல்லு. தனியாக இருந்தாலும் நீ கேட்டதை உடனே தந்துடுவேன். இப்போ எல்லாம் ஒன்றா இருக்காங்க, இப்போ எதுவும் தர முடியாது. போ கேக் வெட்டு, அப்புறமா உனக்கு கிஸ் தரேன். சரிதான், சரி மாமா, நீ சொன்னால் கேட்குறேன். சரி அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது பேங்கில், நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அத்தை நானும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் இசை வரேன். அத்தை பாய், எல்லாருக்கும் பாய். போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேணா இந்த பக்கத்து வந்தால் வேணா வரேன். பாய். இருக்கட்டும், நான் கேட்டதை தராமையா போகிறேன், நான் பேசிக்கிறேன். ஏதோ என் மருமகனுங்க வந்ததால் பிறந்த நாள் நல்லா சிறப்பாக போச்சு. இந்த துணியை அழுக்கு பண்ணாமல் எல்லாத்தையும் கலட்டி மடித்து வச்சுட்டு அந்த நைட்டியை போட்டுக்கங்கடி. சும்மா எடுத்துக்கிட்டு சிரிப்பிக்கிட்டு திரும்ப அழுக்காக்கி வச்சிடாதீங்க, என்னால் துவைக்க முடியாது. ஆமாம், ஆரம்பிச்சிட்டியா? உன் வேலையை தான் ஆரம்பிச்சிட்டேன். சரி கழட்டி வச்சிட்றேன். அவன் என்ன கவலையில் இருக்கானு? துணி
ஆமாண்டி, நானும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அவர் வந்து அப்படியே சொல்லாமல் உடனே போயிட்டாரு. சரி எல்லாரும் இங்கே இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போய் பாட்டு வந்துடுறேன். நான் மொட்டை மாடியில் துணி காய வச்சிருக்கேன், எடுத்து வந்துடுறேன். என்னை பார்க்க தான் நீ வந்த? எனக்கு தெரியும் நீ என்னை பார்க்க தான் வந்தேன்னு. யார் சொன்னா? நான் வெளியில் அவுட் ஹவுஸில் எங்கள் துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், அதை எடுக்கிறதுக்கோசரம் வந்தேன். ஆசை தான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு தெரியும் நீ என்ன தான் பார்க்க வந்தேன்னு. மழுப்பாத. ஏய் இசை, உண்மையிலேயே நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ரொம்ப க்யூட்டாக இருக்க. உன்னை பார்க்கும்போது இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் போல் ஆசையாக இருக்குது. ஆசை தான், அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? நான் தான் உங்கள்கிட்ட லவ் சொல்லிட்டேன்ல. நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணலையே. நான் லவ் பண்ணுற மாதிரி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் என்னைக்காவது நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு? பிடிக்கும், மாமானா பிடிக்கும், அவ்வளோதான். பிடிக்கும்னா அப்புறம் ஏன்? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நீ சொல்லிட்டேன். நீ உன்னையே சொல்லு, நீ லவ் பண்ணுறியா, என்னை பிடிக்குமா என்னன்னு சொல்லு. பிடிக்கும், கவின் மாமானா பிடிக்கும். ஆனால் கல்யாணம்னா பண்ணிக்கிற அளவுக்கு லவ் வரல. ஏய் என்னப்பா பொய் தானே சொல்கிற? இல்லை உண்மைதான். நான் உங்களை லவ்னா பண்ணவே இல்லை. அதுவும் உங்களை பிடிக்காம தான் இருந்தது. என்னமோ தெரியல, இன்னையிலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் போல். ரொம்ப க்யூட்டாக பேசுனீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி பிடிக்க ஆரம்பிச்சதில்ல, நாளைக்கு நீ என்கிட்ட வந்து லவ் சொல்லிடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீ என்னோட இசை. ஆசை தான். யார் சொன்னா நான் உங்களோட இசைன்னு? கடவுள் முடிச்சு போட்டு வச்சுருக்காரு, நீ என்னோட இசை தான். இருக்கட்டும். கடவுள் முடிச்சு போட்டாரா, யாரை முடிச்சு போட்டாங்க? அந்த கடவுளே தடுத்தாலும் சரி, நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன். உன்னை துரத்தி லவ் பண்ண போகிறேன். நீ வேணால் பாரு, இந்த கவின் இசை தான் ஒரு மிகப்பெரிய ஜோடியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள், இந்த கவின் இசை ஜோடி நல்லா இருக்கா, இல்லை இந்த கிரண் இன்னிசை ஜோடி நல்லா இருக்கா, இல்லை கண்ணன் தென்றல் ஜோடி நல்லா இருக்கா? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு. பார்ப்போம் என்ன கமெண்ட் வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேர்னா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது, அது இந்த வீடியோவில் தெரியும். நீ வேணால் பாரு. பார்ப்போம் நம்மளோட பேரை எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு. கண்டிப்பாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சொல்லுவீங்கள்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி நீ பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா வரேன். நான் உனக்கு கால் பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு. சரியா? பாய், லவ் யூ இசை. மொத்தமா? ஓ அந்தளவுக்கு இல்லவா? சரிதான், இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிட்டு தானே இருக்க, இன்னும் பார்க்கணுன்னா சொல்லு, உன் கூடவே இருக்கேன், என்னை பார்த்துக்கிட்டே இரு. ஆசை தான். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு. யார் சொன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு? நான் தான் சொன்னேன்ல, உங்களெல்லாம் லவ் பண்ணல, மாமாவை பிடிக்கும் அப்படின்னு. உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன் அந்த லவ்வை, என்ன அப்படியே கண்ணாலே கொள்ளுற. ஓ எங்க சாபவே இல்லை? அது இதயத்தில் கொண்டுகிட்டு இருக்க, இதயத்தில் லேப்டாப்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு நீ கொல்லும் போது. ஓ அப்படியா? சரி நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னா நான் உங்களை கொண்டுட போகிறேன், நீங்கள் பார்த்து போங்க. சரி தான், சரி பாய், போயிட்டு வரேன். பக்கம் யாரும் இல்லா பூலோகமே என்ன செய்தான் உன் இறக்கத்திலே என்னாயுள் வரை உன் அழைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசைதான் உன் இருக்கத்திலே என்னாயுள் வரை உன் அழைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். என்ன எவ்வளோ லவ் பண்ணுறாரு? அதனால் இவ்வளோ ஆசை. கவின், நான் பேசிக்கிறேன். வாங்கப்பா வாங்க. எங்கே மதனி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா?
நான் என்னால் தான் வர முடியல. கோவிச்சுக்கிட்டாங்களா உங்கள் அத்தை? என்ன சொன்னாங்க? இல்லைம்மா, அத்தெல்லாம் எதுவும் கோவிச்சுக்கலாம் இல்லை. என்ன ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவ்வளோதான் வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்களும் வரல, அப்பாவும் வரலையா, நாங்கள் 3 பேர் தானே போனோம். இல்லைப்பா, நீங்கள் 3 பேரும் போனீங்க. சரி, முக்கியமாக ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் நானும் உங்கள் அப்பாவும் போயிட்டு வந்தோம். சரி, அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் நாங்கள் போகல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாகலாம் தெரியும். என்ன பண்ணுறது, இதுவும் முக்கியமான விஷயம். அதனால தான் உங்கள் 3 பேர்த்தையும் அங்கே அமுச்சு விட்டு நாங்கள் இங்கே போனோம். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அண்ணங்காரனுக்கு தான் கொஞ்சம் பொண்ணு பார்க்க சொல்லலாம்னு சொல்லிட்டு புரோக்கர் வரலும் போயிட்டு வந்தோம். என்ன பொண்ணா? மா, ஏம்மா நீங்கள் வேறு சும்மா இல்லாமல் இப்போ என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன். டேய், அவனுக்கு பாரு எவ்வளோ ஷாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு என்ன ஆக போகிறானோ. இதெல்லாம் வேற பசங்க கேட்பாங்களா? சொல்லு பார்க்கலாம். பெற்றவங்க தான் முடிவு எடுக்கணும். மா சரிதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்? நான் அப்புறமா கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பண்ணிக்கிறேன். இப்போ தானே வேலை கிடச்சி ஓரளவுக்கு நான் இதாகிருக்கேன், அப்புறமா பண்ணிக்கிறேன். சும்மா இருப்பா. இப்போலாம் இந்த காலத்துலலாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணுன்னு சொன்னாவே அதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட மாட்டேங்குது. நீங்கள் 3 பேரும் லவ் பண்ணுற பாடும் கிடையாது. எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைய நான் பெற்று வச்சுட்டேன் வேற. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ இருந்து உனக்கு தேடினாதான் உனக்கு கல்யாணம் ஆகணும். இன்னும் பின்னாடி 2 பேர் இருக்கானுங்க, அவங்களுக்கு ஆகணும். ஏன்னா உனக்கே வந்து 40 வயசில் பண்ணி அவனுங்களுக்கு 2 பேருக்கு 60 வயசில் பண்ணலாமா? மா, நான் அதுக்கு சொல்லலம்மா. நான் ஒரு இதாக தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்மா, நான் கொஞ்ச நாள் ஆகட்டும். நீங்கள் வேணா இவனுங்க 2 பேர்த்துக்கும் பண்ணிவிடுங்க. நீ இருக்கும்போது நாங்கள் எப்படி பண்ண முடியும்? ரொம்ப விவரம் தான். என்னப்பா நீ சொல்கிற? பெரியவன் நீ இருக்கும்போது அவங்க 2 பேர்த்துக்கும் பண்ணா உனக்கு என்ன குறைன்னு ஊரில் இருக்க எல்லாரும் கேட்க மாட்டாங்க? ஏன் உன் பையன் பார்க்க அழகா இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், கை நிறையா சம்பாதிக்கிறான், ஆனால் ஏன் கல்யாணம் பண்ணல? அப்போ உன் பையனுக்கு என்ன குறைன்னு கேட்பாங்கல்ல? டேய் அண்ணா, போச்சு பாவம் அண்ணங்காரன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அம்மா கிட்ட. மா, அவன் தான் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்ல, பேசாமல் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வை. எடு விளக்க மாற பிய அடிச்சு விட்ருவேன். ஆளி முறையும் பாரு. முன்ன பிறந்தவனுங்க 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இல்லையா? அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமா? புரோக்கர் ஒரு 4-5 பொண்ணு ஃபோட்டோ கொடுத்தாங்கப்பா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானுமே என்னை பிரிச்சுலாம் பார்க்கல. நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், பார்க்குறியா? ஏம்மா, சும்மா இருக்க மாட்டீங்க. கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா போய் புரோக்கர்கிட்ட சொன்னேன் பொண்ணு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு கட்டாய கல்யாணம்லாம் பண்ணால் நான் அந்த பொண்ணு கூட வாழ முடியுமா? இல்லை நான் தான் சந்தோஷமாக இருப்பேனா, அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குமா? இப்போ என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ஏன் யாரையாவது ஏதாவது லவ்க்கு இது பண்ணுறியா? இல்லை லவ்வெல்லாம் இல்லை. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலம்மா, அதனால தான் சொல்கிறேன். டேய், பேசாமல் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி தொலை. ஏன் இப்படி இதையும் சொல்லிட்டு இருக்க? அவங்க விட மாட்டாங்க. வாய முறா. ஏம்மா, அவன் தான் வேணாங்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறேன். குடும்பம் வாங்கிட்டு வந்த பொண்ணு ஃபோட்டோலாம் நான் பார்க்குறேன். அம்மா, அவன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான்ல. காலேஜ் தான் முடிச்சிட்டான்ல, என்ன வேலைக்கு தானே போகல. அதுவும் போயிடுவான். பேசாமல் அவனுக்கு பண்ணி வச்சிரு. ஆமாண்டா, முன்னாடி 2 பசங்க இருக்கும்போது அவங்களுக்கு பண்ணி வைக்காம நான் இவனுக்கு பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிடுவாங்கடா. நல்லா பண்ணுறீங்கடா. ஏய், உனக்கு என்னடா கல்யாணம் ஒன்று கேட்குது? முன்னாடி பிறந்த 2 பேர் இருக்கானுங்க, உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? இங்கே பாரு கிரண், நான் உனக்கு சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதா? உனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணுனா பண்ணு, இல்லையா உன் மனசுக்குள்ளே யாராவது இருந்தால் சீக்கிரமாக சொல்லு. இன்றைக்கி ஒரு நாள் தான் உனக்கு டைம். பொண்ணு ஃபோட்டோவும் ரூமில் நான் வச்சிட்றேன். உனக்கு இஷ்டம் தான் எடுத்து பாரு. இல்லையா யாரையாவது லவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. சும்மா இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காது. நாளைக்கு காலையில் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அம்மா ஏம்மா சொல்கிறது ஏம்மா கேட்க மாட்டேற? நில்லுமா.